இதுவரை எங்களை பாதுகாத்தீங்க. அப்பா, ஒரு சிறு கூட்டமாய் கூட செய்தீங்க. நன்றி. உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம்ப்பா. அப்பா, நீர் பேச வரும்போதே என்னை கொண்டு பேசும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. எங்களோடு பேசுங்க. என்னை மறைத்து கத்தர் வெளிப்படுங்கப்பா. எங்களோடு இடைப்படுங்க தகப்பனே. முற்றிலும் இந்த வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். அந்த வார்த்தைகள் எங்களுக்கு கிரியை செய்யட்டோம்ப்பா. இது ஒன்றும் 10 100 பலன் கொடுக்கட்டும். முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். இன்னைக்கு நம்ம சில விஷயங்களை தியானிக்கலாம். பரலோகத்தில் அப்படின்னு தலைப்பை பார்த்தோம். ஒரு வேளை நம்ம நினைக்கலாம், பரலோகத்துல போய் பரலோகத்தை குறித்து நம்ம சிந்தித்தோம்னா, தியானிச்சோம்னா, அங்க போய் எப்படி இருக்கும்? தேவதூதர்கள் எப்போதும் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஆராதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப எப்போ நம்மளும் அதெல்லாம் செய்யணுமா? ஃபுல்லா அப்படி இருந்தா போர் அடிக்காதா? எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏன்னா உலகத்துல நம்ம பிறந்ததுல இருந்தே நிறைய லக்குகள், நோக்கங்கள் இருந்துகிட்டே இருக்கு. சின்னதுல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது கவுந்து படுக்கும், அதுக்கப்புறம் உட்காரும், தவுண்டு போகும். அப்படி பிறந்ததுல இருந்தே அது ஒவ்வொன்று அதோட அசைவுகள் எல்லாம் நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். அது அப்படியே ஒன்னொன்னா மாறி அப்புறம் நிக்கும், நடக்கும், பேசும். இப்படி வந்து அதுக்கப்புறம் அதை ஸ்கூல்ல சேர்க்கணும், அப்புறம் படிக்க வைக்கணும், வேலை பார்க்கணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்புறம் அதோட குழந்தைகளை பார்க்கணும். இப்படி உலகத்துல நமக்கு அப்புறம் வீடு கட்டணும், கார் வாங்கணும், அப்படி எத்தனையோ தேவைகளும் நோக்கங்களும் இருந்துகிட்டு இருக்கு. அதில் இப்படி லக்குகள்லாம் இருந்து அதை அடையறதுக்கு போராடிக்கிட்டு அப்படியே நம்ம நாட்களை கழிச்சிடுறோம். ஆனா பரலோகத்துல போய் அப்படி நமக்கு ஒரு லக்கு இருக்காது, ஒரு டூர் இருக்காது, போன் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. அப்ப அது எப்படி இருக்கும்? அது போரா இருக்குமா? ரஷ்யாவுல ஒரு அறிஞர் சொன்னாராம், பரலோகம் நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும்னாலும் தொடர்ந்து அப்படியே இருந்தா போர் அடிச்சிரும். நரகத்துல வேதனைன்னா கூட அதை விட பரலோகம் போர் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு போட்டிருந்துச்சு ஒரு இடத்துல. அப்போ கிறிஸ்தவ அதே மாதிரி உலகத்துல கிறிஸ்தவ வாழ்க்கையுமே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவருக்குள்ள அவர் அன்பை ருசிக்காதவங்க, அவங்க அப்படிப்பட்டவங்க தான் சொல்லுவாங்க. அல்லது ஆரம்ப கால விசுவாசிகளா இருக்கட்டும், அப்படிப்பட்டவங்க சொல்லுவாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போர். ஏன்னா பாவம் செய்ய முடியல, ஜாலியா இருக்க முடியல, சர்ச்சுக்கு போகணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும்னு நிறைய கட்டுப்பாடுகள், இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி இந்த புதுசா வரவங்களுக்கு அல்லது ரட்சிக்கப்படாதவங்களுக்கு அதுவும் ஒரு போரான வாழ்க்கை மாதிரிதான் இருக்கு. ஆனா அப்படி ஒரு சிந்தை நிறைய பேருக்கு, வாலிப பிராயத்துல உள்ளவங்க, சிட்டியில உள்ளவங்க எல்லாம் இது இது அவங்களுக்கு பிடிக்கல கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆனா அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படின்றதுல உள்ள சந்தோஷம் சமாதானம் புரியாதவங்க தான் அப்படி சொல்றாங்க. தேவனோடு வாழ்வது அதை விட உலகத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. உலகம் மாயை, வேதத்துல சொல்லப்பட்டபடி பிரசங்கில சொல்லியிருக்கு, அது மாயை, அதுல ஒண்ணுமே கிடையாது, அது நிரந்தரம் கிடையாது. ஆனா தேவனோட வாழ்வது ஒரு பெரிய சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நமக்கு தரும். அதை தெரியாதவங்க அப்படி போர்னு நினைக்காங்க. அத போலதான் பரலோகத்திலையும் ஒருவேளை நம்ம நினைத்திருந்தால், இன்றைக்கு சில வேத வசனங்கள் மூலமா பரலோக வாழ்க்கையை குறித்து அங்க என்னெல்லாம் இருக்கு, அப்படி போராதான் இருக்குமா, அங்க என்னென்ன இருக்கு, என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத குறித்து நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில கொஞ்சம் இன்னைக்கு தியானிக்கலாம். பரலோக வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. முதலாவது வெளிப்படுத்தின விசேஷத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 5வது அதிகாரம் 10வது வசனத்துல, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அந்த பரலோகத்தை குறித்து எழுதியிருக்கு, புதிய பாட்டை பாடினார்கள். ஆமா, நாங்க பூமியில அரசாண்டோம், அரசாளுவோம்னு போய், ஏன்னா அதுக்கப்புறம் 1000 வருட அரசாட்சி எல்லாம் இருக்கு, அதை குறித்து நாங்க புதிய பாடலை பாடுவோம் அப்படின்னு. இப்ப பரலோகத்துல தேவதூர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஆராதிக்கிறாங்கன்னு பார்த்தோம்.
நாமும் கர்த்தரை பாடி ஆராதிக்கக்கூடிய சூழ்நிலை முதலாவது அங்க இருக்கு. அப்போ எப்போதும் பாடதான் செய்யணுமானா அது அதுக்கப்புறம் இருக்கு. இருந்தாலும் அது ஒரு சந்தோஷமான அனுபவமா இருக்கும். நம்ம இங்க சர்ச்சில் போய் பாடி ஆராதிக்கிறோம், ஆராதித்து பழக பழக இதே போல அது ஆண்டவருடைய சமூகம் நமக்குள்ள வருது. பாடும்போது அவர் பிரசன்னம் நம்ம நிரப்புது, அவர் அபிஷேகம் நமக்குள்ள இறங்குது. அது ஒரு ஆச்சரியமான அனுபவம், ஒரு சந்தோஷமான அனுபவம். அந்த அனுபவம் நமக்கு பரலோகத்துல போயும் அதையே நம்ம தொடர முடியும். நல்ல பாடலை பாடுவோம், ஆண்டவரை ஆராதிப்போம். புதிய பாடலை பாடினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பாடக்கூடிய நல்ல ஒரு தருணம் பரலோகத்துல இருக்கும். கர்த்தரை பார்த்து அவரை பாடி மகிழ்வது நமக்கு உண்மையிலேயே பெரிய உற்சாகத்தை தரும். எவ்வளவு பெரிய சந்தோஷம் பா அவரை பாடுவது. இங்க நம்ம அவர் பிரசன்னத்தை உணர முடியுதுன்னாலும் நம்ம கண்களால அவரை பார்க்காம காணாத தெய்வத்தை தான் நம்ம பாடி மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அங்க அவரை நேர்ல பார்த்து மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு கிருபை உண்டாகும். ரெண்டாவது என்ன செய்யலாம் அப்படின்னா, லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனம் பாருங்க. லூக்காவுல 23வது அதிகாரத்துல 43வது வசனம் சொல்லுது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இது அந்த சிலுவையில் அறையப்பட்ட நேரத்துல அந்த பக்கத்துல அறையப்பட்ட கள்ளனை நோக்கி கர்த்தர் சொன்ன வார்த்தை நமக்கு தெரியும். நீ பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத கிரேக்க பாஷையில இது என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அந்த பரதேசி அப்படின்றதுக்கு ஒரு பார்க் அப்படின்னு பொருள் படுமா. பார்க்குன்னு அர்த்தம். பார்க் அப்படின்னா நமக்கு தெரியும் பூங்கா. அப்ப இங்க உள்ள பூங்காக்கள்லாம் நம்ம உலகத்துல பாக்குறதெல்லாம் அது மனுஷரால உண்டாக்கப்பட்டது. அதுவே நமக்கு அழகா இருக்கு. அழகா புல்லெல்லாம் வெட்டி வெட்டுதாங்க. இதெல்லாமும் அழகுபடுத்தி வைக்காங்க. அழகழகா பூங்காக்கள் இருக்கு. அத போல இதுவும் அழகா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். அதை விட இன்னும் இயற்கை அழகு பூமியில இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. நம்ம எவ்வளவோ ரசிக்கக்கூடிய இடங்கள் இருக்கு. நமக்கு தெரியும் ஊட்டி, கொடைக்கானல் அது மாதிரி இடம், மலைகள், பூக்கள், ஆண்டவர் படைத்த அஹ், அழகு எல்லாம் பார்த்தா மலைகள், பள்ளத்தாக்குகள், பூக்கள், மரங்கள், செடிகள், கொடிகள்னு ஆண்டவர் எவ்வளவோ விஷயங்களை நமக்கு படைச்சு வச்சிருக்காரு. அவ்வளவோ அழகானது. சில இயற்கையான சூழ்நிலைகள் பார்க்க பார்க்க அப்படியே மனசு பொங்குது. பிளெயின்ல போனோம்னா சைட்ல வந்து அந்த மேகங்கள் அப்படியே குவிஞ்சு இருக்குது, அப்படியே அசைறது, குவியல் குவியலா மலை மாதிரி குவிஞ்சு, அதெல்லாம் அவ்வளவு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. கீழே இருந்து நம்ம அதை பார்ப்போம், வானத்துல அது போறதெல்லாம். எத்தனையோ இயற்கை அழகுகளை ஆண்டவர் படைச்சு வச்சிருக்காரு, மலைகளும் பள்ளத்தாக்கலாம். அதே போல அவர் பூமியில நம்ம வேணா ஒரு அதிகமா போனா 100 வயசு வரை, 80ல இருந்து 80ஓ 90ஓ 100 வயசு வரைக்கும் வாழலாம். அப்படி வாழ்ற காலத்துக்கே இவ்வளவு அழகா ஆண்டவர் இயற்கையை படைத்து வைத்திருக்கிறாருன்னா அவர் படைச்சது தானே நமக்காக அவர் உண்டாக்குனது. அப்படின்னா பரலோகத்துல நம்ம காலங்காலமா நிரந்தரமா இருக்க போறோம். அப்போ அங்க எவ்வளவு அழகா படைச்சு வச்சிருப்பாரு. அதான் நமக்கு நிரந்தரம். பல எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நம்ம அங்கதான் கழிக்கணும். அப்ப அது எவ்வளவு அழகானதா இருக்கும். அங்க எத்தனையோ நதிகள் இருக்கலாம், மலைகள் இருக்கலாம், இன்னும் பூமியில உள்ளதை விட 1000 மடங்கு அதிகமா இருக்கலாம். அவ்வளவு அழகா ஆண்டவர் படைச்சு வச்சிருப்பாரு. அதை பார்த்து ரசிக்க நமக்கு நேரம் போதாது. இன்னும் சில இடங்களை பைபிள் சொல்லியிருக்கு பாத்தீங்களா, தங்கத்தால பாதையெல்லாம் இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். அவ்வளவு அழகு அங்க. அது பரதேசினா அதானா பார்க் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவு அழகான இடத்த கர்த்தர் பரலோகத்தில் நமக்கு வைத்திருக்கிறார். அதை பார்த்து ரசிக்கிறதுக்கே நமக்கு நேரம் போதாது. அத ஒரு முறை ஒரு ஊழியக்கார அம்மா சொல்றத கேட்டேன்னா, ஒரு செய்தி கொடுக்கும்போது நிறைய ஒரு பெரிய நூல்கண்ட பேக்குக்குள்ள போட்டிருக்காங்க. போட்டுட்டு ஒரு டொயின் மாதிரி ஒண்ணு சுத்தி அது கண்டா இருக்கு, அது உள்ள வச்சுட்டு
அவங்க தோல்ல தொங்கப்பட்டிருக்க பேக்ல வச்சுக்கிட்டு, அதுல ஒரு சின்ன பாகம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 முழம் இருக்கும். அவ்வளவு தூரத்தை மட்டும் வேற ஒரு கலர் கொடுத்துருக்காங்க அந்த முனையில. அதை எடுத்து காட்டுறாங்க. இது நம்ம உலகத்துல நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை, அல்லது 80 வருஷம் 100 வருஷம்னு வச்சுக்கிட்டோம்னா, மீதி இழுத்துக்கிட்டே இருக்காங்க பேக்ல இருந்து. மீதி வெள்ளை நூல் வந்துகிட்டே இருக்கு. வர 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 அப்படியே கையில சுற்றி கொஞ்சம் மடக்கி வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டே இருக்காங்க, வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் பரலோகத்தில் நம்ம வாழ வேண்டிய நாட்கள். அப்ப நம்ம பரலோகத்துக்கு ஆயத்தமாகணும். இந்த கொஞ்ச நாட்களை நம்ம பயன்படுத்தி பரலோகத்துக்கு போவதுக்கு கர்த்தருக்கு பிரியமா வாழணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அங்க வாழ வேண்டியது இருக்கு. அதுல நம்ம பார்த்து ரசிக்க அந்த பரதேசின்ற பார்க்கை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். முதல்ல பாடி மகிழ்வதை குறித்து தியானிச்சோம். ரெண்டாவது அந்த அழகு, அந்த பூங்காக்கள், அப்ப இயற்கை அழக நம்ம ரசிக்கும்படியா அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மூணாவது ஒரு வசனத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 12வது வசனம். 1 கொரிந்தியர்ல 13வது அதிகாரத்துல 12வது வசனத்தை பார்த்தோம்னா, இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். அப்ப இதுல பாருங்க, இப்ப நம்ம குறைந்த அறிவுள்ளவங்க தான், ஆனா அந்த நேரத்துல நான் அறிந்து கொள்வேன், ஐ வில் லேர்ன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்னன்னா, நம்ம அங்க போய் உட்கார்ந்து அவர் பாதத்துல காத்திருந்து அவற்றை எவ்வளவோ கேட்கலாம். அவர் சொல்லி தருவார். நிறைய அறிஞ்சு கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம், அவரோட உறவாடலாம், நம்ம சந்தேகங்கள் எல்லாம் கேட்கலாம், வேதத்துல உள்ளதை கேட்கலாம், உலக வாழ்க்கையை பத்தி கேட்கலாம். என்னப்பா நான் உம் எனக்கு ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி செய்வீங்க, ஏன் எப்படி பேசுனீங்க என்கிட்ட, எதுக்காக இதை அப்படி படைச்சீங்க, என்னெல்லாமோ ஆண்டவர்கிட்ட கேட்டு அறிந்து கொள்ளலாம். அதுல இருக்கு நான் அறிந்து கொள்ளுவேன். அப்போ பரலோக ராஜ்யத்துல ஆண்டவர் பாதத்துல காத்திருந்து நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் இன்னும் நிறைய இருக்கு. ஒரு ஊழியக்காரர் சொன்னதை கேட்டேன். என்னன்னா உம் அந்த வெளிப்படுத்தின சிஸ்டத்துல இருக்கும். அவர் அந்த பரலோகத்தை குறித்து எழுதி இருக்கும்போது அவர் இந்த 2 இடத்துல இருக்கு. அவர் தாமே நம் கண்ணீரை துடைப்பார் அப்படின்னு சொல்லி. அப்ப பரலோகத்துல போய் ஏன் கண்ணீரை துடைக்கிறார் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா, அங்கே சந்தோஷம் தானே, அங்க என்ன கண்ணீர் அப்படின்னா, அதை குறித்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அங்க தேவ பிரசன்னம் அப்படியே நிரம்பி இருக்கும். அப்போ நம்ம அங்க போன உடனே நமக்குன்னு ஆண்டவர் வைத்திருந்த திட்டங்கள், அவருடைய சித்தம், அது எல்லாவற்றையும் நமக்கு தெரியும். அப்ப நம்ம ஐயோ நான் இது இவ்வளவு இருந்துச்சா, என்னை குறித்து ஆண்டவர் இவ்வளவு பெரிய நோக்கம் வச்சிருந்தாரா, நான் இழந்துட்டேனே, இதெல்லாம் செய்யலையே, எனக்கு தெரியாம போயிட்டே, என் நாளை வீணாக்கிட்டேனே பூமியில அப்படின்னு சொல்லி அழுவோமா. அது சரியா தப்பான்னு தெரியல, அப்படி சொல்றாரு, அழுவோமா. அப்ப அவரு சரி சரி இங்க அழாத, நீ அங்கேயே கண்ணீர் வடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணீரை துடைப்பாராம். அதான் கண்ணீரை துடைப்பாருன்னு போட்டிருக்கு அப்படின்னு கேட்டேன். பாருங்க, அங்க போய் தேவ பிரசன்னத்துல நமக்கான திட்டங்கள் எல்லாம் தெரியும். இன்னும் நம்ம இங்க பூமியில நமக்கு ஆயுஷ்னால கூட்டி தந்திருக்கிறார், நம்ம ஜீவனோட இருக்கோம். இந்த நேரத்துல அவர் பிரசனத்தை வாஞ்சித்து அவருக்கு காத்திருந்து அவர் பிரசனத்துக்குள்ள இருந்தோம்னா இப்பவும் அவர் திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்துவார், அவர் சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். அதனால நம்ம இப்பவே அவர் சித்தத்தை உணர்ந்து அதை காத்திருந்து அதை தெரிந்து கொண்டு அதை நிறைவேற்றிட்டு பரலோகத்துக்கு போனோம்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா அந்த கண்ணீர் கூட நம்ம வடிக்க வேண்டாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். ஐயோ இதை விட்டுட்டேனே, இதை செய்யலையே அப்படின்னு சொல்லி நம்ம துக்கத்தோட போக வேண்டாம், சந்தோஷமா பரலோகத்தில் நம்ம அனுபவிக்கலாம். அப்படின்னா என்ன செய்யணும், இப்பவே நம்ம அதுக்கு போறதுக்கு ஆயத்தமாகிறது மட்டும் இல்ல, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். நம்ம குறித்து என்ன சிம்சோனை குறித்து அப்படிதான் ஒரு பெரிய திட்டத்தோட அவனை படைத்தார். ஆனா அதெல்லாம் அவன் வீணாக்கிட்டான். வீணா ஆனா காரியங்கள் மூலமா அவன் அந்த நோக்கத்தை வீணாக்கிட்டு கடைசியா உயிர் போகும்போதுதான் ஒரு 3000 பேரை கொன்று போட்டான். அப்ப பாருங்க, நம்மளும் நம்ம வாழ்நாளை வீணாக்கிட கூடாது. நம்ம குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற சித்தத்தை நிச்சயமா நம்ம நிறைவேற்றணும். அந்த வாஞ்சை நமக்கு முதலாவது இருக்கணும். ஆண்டவரே நான் என்ன செய்யணும், உங்க சித்தம் என்ன எனக்கு சொல்லித்தாங்க
கேட்கும்போது வேதம் சொல்லுது, அவர் தமது தயவுள்ள சித்தத்தின்படி நம் விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டாக்குறவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம கேட்க கேட்க அவர் சித்தப்படி நம்ம விருப்பங்களை மாற்றுவார், நம்மை பயன்படுத்துவார், செயல்பட வைப்பார். அதனால நம்ம இங்க பூமியில இருக்கும்போதே அவருடைய சித்தத்தை அறிந்து அதை செயல்படுத்தணும். அப்படி சந்தோஷமா நம்ம அங்க போகலாம். அது மட்டும் இல்ல, அங்க போயும் நம்ம நிறைய அறிந்து கொள்வோம், அறிந்து கொள்வேன் அப்படின்னு அதுல இருக்கு. 4வது என்ன நடக்கும் அப்படின்னா, யோவான் 14வது அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 4வது அதிகாரம் 3வது வசனத்துல, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். பாருங்க, நல்ல ஒரு வார்த்தை. அவரோட சேர்த்துக் கொள்வார். உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அப்ப ஒரு பிரசன்னத்துல நம்ம இருப்போம். அது எவ்வளவு பெரிய சந்தோஷமான அனுபவம் பாருங்க. உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அப்ப இப்ப நம்ம பூமியிலேயே அவரோட ஒன்றாக நம்ம ஆயத்தமா இருந்தாதான் அல்லது ஒன்றானாதான் அங்கேயும் போய் நம்ம சேர்த்துக் கொள்ளப்படுவோம். அங்கேயும் அவரோட ஒன்றாக முடியும். அவரோட ஒன்றாக அந்த சந்தோஷமான அனுபவம் அங்க கிடைக்கும். அவரோடு என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு. நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அந்த மகிமையான அனுபவத்தை நம்ம வாஞ்சிப்போம், அதை பெற்றுக்கொள்ளலாம். அங்க போய் அவர் பிரசனத்துக்குள்ளேயே நம்ம இருக்கலாம். ஒரு பிரசனம் ரொம்ப ஆச்சரியமானது, ரொம்ப அன்பானது, ரொம்ப சந்தோஷமானது, ரொம்ப சமாதானத்தை தரக்கூடியது. அந்த அதை நம்ம அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அப்படியே ஒரு மேலான பிரசனத்தை நம்ம வாஞ்சிக்கணும். இங்கேயே அவர் அந்த பிரசனத்தை தருவார். பூமியிலேயே அதை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். பூமியிலேயே அவரோட ஒன்றாகணும். அப்பதான் நம்ம பரலோகத்துக்கு போய் அவரோடு சேர முடியும், அவரோடு ஒன்றாக முடியும். அந்த அனுபவத்தை தருவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல பாருங்க, மத்தேயு 8வது அதிகாரம் 11வது வசனத்துல சொல்லியிருக்கு பரலோகத்தை குறித்து. மத்தேயு 8:11. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தியிருப்பார்கள். அப்போ எல்லா திசையில இருந்து வர்றவங்க நம்ம இங்க வேதத்துல வாசிச்சிருக்கவங்க பேரெல்லாம். ஆனா அங்க போய் நேர்ல பார்த்து தேவனுடைய பிரசனம் மட்டும் இல்ல, இப்படி தேவ மனிதர்களோடையும் பந்தி இருப்போமா. அவர்களோடையும் என்பவர்களோட பந்தி. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க மட்டும் இல்ல, இன்னும் தேவ மனிதர்கள் வேதத்துல நம்ம பாக்குறவங்க எல்லாரோடும் நம்ம பந்தி இருக்க முடியும், எல்லாரோடும் உறவாட முடியும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. எவ்வளவு சந்தோஷமான அனுபவம் பாருங்க. அப்போ அப்படி போய் உறவாடக்கூடிய அனுபவத்தை கத்த தருவேன்னு சொல்றாரு. இன்னொரு வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 4, 5வது வசனங்கள்ல அவருடைய ஊழியக்காரர், இது பரலோகத்தை குறித்து எழுதியிருக்கு. இனி ஒரு சாபம் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதுல இருக்கும் அப்படின்லாம் முந்தின வசனத்துல எழுதிட்டு, அங்க அடுத்த வசனத்துல அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் தான் அங்க போக முடியும். அங்க போய் அவர் சமூகத்தை தரிசிக்க முடியும், அவரை பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, அவரை சேவிப்போம். நம்ம அவரை சேவிப்போம், அவரை பார்ப்போம், அவருடைய சமூகத்தை தரிசிப்போம். எவ்வளவு சந்தோஷம். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழ்வார்கள். அப்படி ஒரு பாக்கியத்தையும் ஆண்டவர் தந்திருக்கார், அரசாளக்கூடிய பாக்கியம். ஏன்னா அவரை சேவிப்போம், அவரை தரிசிப்போம். இதெல்லாம் பெரிய விஷயம். அவரை தரிசிப்போம்னா பாக்குறது, அவரை சேவிப்போம், அவருக்கு சேவை செய்வோம். அதுல ஒண்ணு அரசாழ்வார்கள். அதுக்கு ஒரு வசனம் லூக்கா 19வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு.
லூக்கா 19ல 17வது வசனம். எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனா இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். பாருங்க, பரலோகத்துக்கு தான் அவர் சரின்னு சொல்றாரு. நீ உண்மையா இருந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசின்னு வரும். அப்படி சொல்லும்போது அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீ 10 பட்டணங்களுக்கு அதிகாரியா இரு. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது அரசாளக்கூடிய வேலை. அதிகாரி. இத்தனை பட்டணங்களுக்கு நீ அதிகாரியா இருக்கணும். இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாளுகிற வேலையும் அவர் வைத்திருக்கிறார். அப்ப நம்ம அவரை சேவிப்போம். அது மட்டும் இல்ல, அவரை தரிசிப்போம். அது மட்டும் இல்ல, அவரோட கூட சேர்ந்து நாமும் அரசாள முடியும். அப்படி ஒரு பாக்கியத்தை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஏதோ எனக்கு இப்படி தோணிச்சு இந்த வசனங்களை தியானிக்கணும்னு. கர்த்தர் இன்னைக்கு எவன் அப்படின்னாலும் அதை குறித்து தியானிப்போம். அதன் தியானிக்க தியானிக்க நமக்கு பரலோகத்துக்கு நம்ம ஆயத்தமாகணும் அப்படின்ற வாஞ்சை அதிகமாகலாம். அதுக்காக கூட இந்த வசனங்கள் நமக்கு உதவி செய்யலாம். அதனால இதை நம்ம கொஞ்சம் தியானிப்போம். அப்ப அப்படிலாம் பரலோகத்துல போய் நமக்கு ஆண்டவர் எத்தனையோ வேலைகளை, எத்தனையோ பங்குகளை வைத்திருக்கிறார். இன்னொரு வசனம் பாருங்க, லூக்கா 22வது அதிகாரம் 22:30 வசனம். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்கார்வீர்கள் என்றார். இப்ப அங்க பசி இருக்காது, தாகம் இருக்காது அப்படின்னு சொல்லி வாசிச்சிருக்கோம். ஆனா 2 இடத்துல, முதல்ல ஒரு இடத்துல பார்த்தோம், ஆபிரகாமோட, ஈசாக்கோட, யாக்கோபோட நீங்க பந்தி இருப்பீர்கள். இப்பவும் போட்டிருக்கு, நீங்க என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனபானம் பண்ணி. அப்போ பசி இல்லாட்டாலும் ஒரு போஜனத்தை, அது போஜனம் எதை குறிக்குன்னு தெரியல, ஒரு போஜனத்தை ஆயத்தம் பண்ணுவேங்கார். அவரோட உட்கார்ந்து ஒரு திருப்தி தரக்கூடிய ஒரு காரியம் நமக்கு இருக்கு, ஒரு போஜனமாக. அதுல நீங்க என் ராஜ்யத்துல போஜனம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் 14வது வசனத்துல 14வது அதிகாரம் 13வது வசனத்துல சொல்லியிருக்கு, பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டா கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ரெஸ்ட் இருக்கு. இங்க கிடந்து பிரயாசப்பட்டு போராடி, முதல்ல சொன்ன மாதிரி இத்தனை லக்குகளை வைத்து அதையெல்லாம் முடிச்சு முடிக்கிறதுக்குள்ள பெரும்பாடுபட்டு அப்படி பிரயாசப்பட்டிருக்கோம். அந்த பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள் அப்படின்னு. அப்ப பாருங்க, ஒரு இளைப்பாறுதலையும் கர்த்தர் வைத்திருக்கிறார் பரலோகத்துல. இது ஒரு சந்தோஷமான நிறைய அனுபவங்கள் நமக்கு பரலோகத்துல காத்திருக்கு. முதலாவது, புதிய பாடலை பாடும்படியான சூழ்நிலை இருக்கும். பரதேசி அப்படின்னா கிரேக்க பாஷையில பார்க்க குறிக்குது. அவ்வளவு அழகா ஆண்டவர் உண்டாக்குன பார்க்கு சாதாரணமா இருக்காது. மனுஷர் உண்டாக்குனதே நம்ம ஆச்சரியப்பட்டு பார்க்கிறோம் பார்க்குகள் எல்லாம். அத போல இறைவன் இயற்கையா படைத்தது நிறைய இருக்கு பூமியில. அப்ப இத்தனை கொஞ்ச ஆண்டுகள் வாழக்கூடிய பூமியிலேயே இவ்வளவு அழகா இருக்குமானா, நிரந்தரமான பரலோகத்துல ரொம்ப அழகான காட்சிகளை ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார். இன்னும் அவரை பத்தி நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் அவரோடு சேர்த்து கொள்வார். அது எவ்வளவு பெரிய பாக்கியம். எப்படி ஒரு தாய் குழந்தைய தன்னோடு சேர்த்துக்கிறாங்களோ, அதை போல அவர் நம்மை அவரோடு சேர்த்து கொள்வார். அதுக்கப்புறம் அவரை சேவிப்போம், அவரை தரிசிப்போம், அவரோட அரசாளுவோம், அவர் பந்தியில் போஜனம் பண்ணுவோம். அது மட்டும் இல்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களோட நம்ம பந்தி இருப்போம். அப்புறம் நம்ம ஒரு இளைப்பாறுவோம். நம்ம பிரயாசங்கள் எல்லாம் விட்டு ஒளிந்து நல்ல ஒரு ரெஸ்டும் அங்க இருக்கும். அப்படி ஒரு சந்தோஷமான அனுபவம் பரலோகத்தில் இருக்கிறது. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, அதுக்கு ஆயத்தமாகறதுக்கு இப்பதான் நமக்கு பூமியில உயிரோட இருக்கும்போதுதான்
அதுக்கு நம்ம ஆயத்தமாக முடியும். அதனால நம்ம இப்படிப்பட்ட ஒரு பரலோகத்தை விட்டுவிடக்கூடாது. அதுவே நம்ம வாஞ்சியா இருக்கட்டும். அதுக்கு போக என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பிரியமா வாழணும். கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்ணணும். அதுக்கு நம்ம நம்மை ஒப்பு கொடுக்கணும். அவருக்கு காத்திருக்கணும். அவருக்கு பிரியமா இருக்கணும். அப்படிலாம் செய்யும்போது நம்ம பரலோகத்து பிரஜைகளா நம்ம மாற முடியும். அதனால நம்ம பரலோகத்துக்கு முதலாவது போகணும். போனா இவ்வளவு சந்தோஷங்களை நம்ம அனுபவிக்க முடியும். அதனால நம்ம அதுக்கு அதை நம்ம நோக்கமா வைத்து அதற்காக நம்ம பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதை நம்ம விரும்பினாலே கர்த்தர் நம்மை நடத்துவார். அந்த வாஞ்சிய கர்த்தர் தரட்டும். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றியப்பா. நீர் எங்களுக்காக திறந்து வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து தியானிக்க, அப்பா அதுல அந்த வசனங்களை அது சம்பந்தமான வசனங்களை வாசிக்க தியானிக்க கத்த தந்த இந்த மேலான தயவுக்காய் உமக்கு நன்றியப்பா. இயேசுவே எங்களை ஒவ்வொருவரையும் பரலோக பிரஜைகளாக மாற்றுங்கப்பா. பரலோகத்துக்கு வர எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. எங்களை தகுதிப்படுத்துங்க தகப்பனே. இயேசுவே அந்த வாஞ்சை எங்களுக்கு தாங்க தகப்பனே. இயேசப்பா உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் இப்போதே காத்திருக்கணும்ப்பா. இப்போதே பூமியின் நாட்களிலேயே உம்மோடு உறவாடணும், உம்மோடு ஒன்றாகணும், உங்களுடைய பிரசன்னத்தில் காத்திருக்கணும், உங்க சமூகத்தில் நாங்க காத்திருந்து உங்களுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகளாய் மாற்றப்படணும்ப்பா. அங்கு உம்மோடு நாங்கள் ஒன்றாகணும். கர்த்தர் அந்த அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய், அதற்கான விருப்பத்தை தரும்படியாய், அதற்கான அதுக்கு ஆயத்தமாகக்கூடிய சூழலை தரும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் ஒருவர் கூட கைவிடப்பட்டு விடக்கூடாதுப்பா. எல்லாரும் பரலோக பிரஜைகளாய் மாற்றப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா வந்திருக்கு எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரோடும் நீங்க இடைப்படுங்க தகப்பனே. ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. இன்னும் அநேகர் கலந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. சூமை கத்தர் ஆசீர்வத்தை நடத்தரும்படியாய் ஸ்தோத்திர ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஜான்சி ராணி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். அவங்க தகுதி தேர்வில் வெற்றி அடைய கத்தர் கிருபை தாங்கப்பா. இன்னும் யார் யாரெல்லாம் இந்த தேர்வுகளை எழுதியிருக்காங்களோ அவங்க ஒவ்வொருவருக்கும் திருவள்ளுடைய தயவு கிடைக்கட்டும். எப்படியாவது வெற்றி அடைய கிருபை செய்யுங்கப்பா. அப்ப பரந்தாமன் தாயார் பிசாசம் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படட்டப்பா. உங்க வல்லமை இறங்கட்டப்பா. விடுவிக்கும் வல்லமை இறங்கட்டப்பா. எப்படியாவது அந்த தாயாரை விடுவிக்கும்படியாய் தகப்பனே இயேசுவே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த சாட்சியை நாங்கள் விரைவில் கேட்க உதவி செய்யுங்க. கற்பிணி பெண்களான பிரீத்தி, மோனிகா, வினிதா மற்றும் வினிதா ஆகியவர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. தாயங்களையும் பிள்ளைகளையும் கத்தாவே நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. இயேசுவே ஏற்ற காலத்தில் சுகத்தோடு குழந்தைகளை பெற்றெடுக்க கத்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா விர்ஜினா ஒரு நெட் எக்ஸாமை கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. திவ்யா எழுதியிருக்கிற நெட் எக்ஸாமை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அப்ப அந்த எக்ஸாம் எல்லாம் கத்தர் ஆசீர்வதித்து பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா சித்ரா சகோதரியுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. அப்பா நீ கத்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி தகப்பனே இந்த சகோதரியின் விசுவாசத்தை கத்தர் வர்த்திக்க செய்து இந்த விசுவாசத்தின்படி குடும்பத்தார் எல்லாரும் ரட்சிக்கப்பட அப்பா உமக்குள் வர கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஸ்கிரிப்சர் யூனியன் நடக்க இருக்கும் முகாமை கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அதுக்கான தேவைகளை சந்திங்க. அதுக்கு வர வேண்டிய நபர்களை கத்தர் ஆயத்தப்படுத்துங்க. இன்னும் அநேகரை கொண்டு வாங்க. அதுக்கான திட்டங்களை எல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுத்து அப்பா நீ நடத்தி தரும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். என்னென்ன செய்யணும்னு சொல்லித்தாங்க. யார் யாரை கூப்பிடணும்னு சொல்லித்தாங்க. யார் யார் வர சித்தமும் உங்களுக்கு அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வாங்க. நீங்க நேர்த்தியாய் இந்த முகாமை நடத்தி தரும்படியாய் உங்களுடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா அகஸ்டியனை அப்பா நீ தொட்டு சுகப்படுத்துங்க. நீண்ட நாட்களாக பலவீனமா இருக்கிற மகனப்பா இயேசுவி நாமத்தில் பலன் உண்டாகட்டும். இயேசுவி நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். எலும்புகள் எல்லாம் வலுப்பெறட்டும். முற்றிலும் பரிபூர்ண சுகத்தை கத்தர் கட்டளையிடும்படியா ஜபிக்கிறோம்ப்பா. முழுவதும் அப்பா ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். எங்களை மேல் போட்டுக் கொள்ளுங்க. ஜப்ரிக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்பா. சூமை ஏற்படுத்தியிருக்கிற மகன் தகப்பனே இத்தனை ஆண்டுகள் கண்ணின் மணியை போல கத்தர் பாதுகாத்து கொண்டீங்க. அதற்காக நன்றி அப்பா. இந்த புதிய ஆண்டு அவனுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும்ப்பா. புதிய ஆண்டில் ஐயா ஆசீர்வாதமான அப்பா நல்ல காரியங்கள் அவன் வாழ்க்கையில் நடக்கட்டும்ப்பா. அவன் எதிர்காலத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. ஊழியத்தில் அவனுக்கு மகனுக்கு இருக்கிற வாஞ்சைகளுக்காய் ஸ்தோத்திரம். அந்த வாஞ்சைகளை கத்தர் நிறைவேற்றி கொடுங்கப்பா. புதிய ஆண்டிலும் தகப்பனே உங்க சித்தப்படி அவன் விருப்பங்களை கத்தர்னு கொடுத்து நிறைவேற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா அவன் மன விருப்பங்களை நிறைவேற்றி கொடுங்க. இந்த ஆண்டு மகனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டா இருக்கட்டும்.
அப்பா ஒரு சமாதானத்தின் ஆண்டா இருக்கட்டும், ஒரு சந்தோஷத்தின் ஆண்டா இருக்கட்டும்ப்பா. கர்த்தர் மகனோடு இருந்து அப்பா அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியாது. இந்த ஆண்டில் அநேக நன்மைகளை காண கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னும் பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனே. ஊழியத்தில் இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துங்கப்பா. தகப்பனே கூட நடத்துங்க அப்பா. காரியங்களை எல்லாம் நீர் மேல் போட்டுக் கொள்ளுங்கப்பா. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.